நான் தான் உன் மாமாவுக்கு, அதாவது என் அருமை அப்பாவுக்கு போன் பண்ணி ஒரு விஷயம் சொன்ன. நீ வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கேன்னு சொன்ன. அத கேட்ட அதிர்ச்சியில தான் அவர் நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கே போயிட்டாரு. இதை சொன்ன அக்ஷயா கேவலமாக சிரித்துவிட்டு போனை கட் செய்தாள். அந்த பக்கம் நித்யாவுக்கு தன் காதுகளையே நம்பவே முடியவில்லை. ஒரு மகள் எப்படி தன் சொந்த தந்தைக்கே இவ்வாறு செய்ய முடியும் என்று அவள் வியந்தாள். அதன் கீழே மிஸ்டர் ஷேடோ என்று எழுதப்பட்டிருந்தது. அதை படித்தவுடன் நித்யா அதிகம் யோசிக்காமல் ஒரு முடிவெடுத்தாள். தன்னை விட தன் அப்பா அம்மாவுக்கு வேலைதான் முக்கியமா என்று ஆதிஷ் நித்யாவிடம் கேட்கிறார். நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு 10 வயசு ஆகுது. இனிமே நீதான் உன்னை கவனிச்சுக்கணும் என்று நித்யா கூறினாள். எனக்கு 10 வயசு தான் ஆகுது. நான் ஒன்னும் பெரிய பையன் இல்ல, நான் சின்ன புள்ளதான் என்று அவன் மீண்டும் கோபமாக கூறினான். அவனுக்கு அருகில் மண்டையிட்டு அமர்ந்த நித்யா அவன் கண்களை பார்த்து, ஆதிஷ், இந்த உலகத்துல உன் வயசுல இருக்கிற எத்தனையோ குழந்தைகள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, போட்டுக்க ட்ரெஸ் இல்லாம, பாத்துக்க அப்பா அம்மா இல்லாம அனாதையா ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டோ இல்ல அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக கிடைக்கிற வேலைய செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா உங்க அப்பா இந்த சொசைட்டில பெரிய ஆளு. அவர்கிட்ட நிறைய காசு பணம் இருக்கு. நீ நினைச்சா புது காரை கூட உடைக்கலாம். உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க என்று நித்யா சொல்லவும் உடனே ஆதிஷ் கீழுதட்டை கடித்துக் கொண்டு அவளை பார்த்து முறைத்தவன், உங்க கம்பெனிக்காரன் நான் உடைச்சதுக்காக தானே இப்ப நீ சொல்லி காட்டுற? அதுக்குதான் எங்க அப்பா பணம் கொடுத்துட்டாருல என்று கேள்வி எழுப்பினான். ஆமாமா, கொடுத்துட்டாருதான். உன்னை பாக்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு ஆதிஷ். உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசமா இருக்காருல்ல என்று நித்யா சொல்லவும் உடனே அவளை பார்த்த ஆதிஷ், ஏன் உனக்கு அப்பா அம்மா இல்லையா என்று கேட்டான். ஆமா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா எங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு. நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. உனக்கு ஒன்னு தெரியுமா ஆதிஷ்? இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கேன் என்று நித்யா சொல்லவும், நிஜமாதான் சொல்றியா என்று அவளை பார்த்து தலையை சாய்த்து ஆதிஷ் கேட்டான். நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? நான் உண்மையதான் சொல்றேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்திருக்க முடியும் சொல்ல என்று நித்யா கேட்டாள். நித்யா பேசுவதை கேட்க கேட்க ஆதிஷின் மனம் இழகத் தொடங்கியது. அவன் நித்யாவின் கையை பிடித்துக் கொண்டு, நீ ரொம்ப கெட்டவ, எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் நீ கூட்டிட்டு போயிடுவேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதனாலதான் எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. அதான் நான் உன்னை அப்படி திட்டினேன் என்று ஆதிஷ் கூறவும் அவன் கூறியதை கேட்ட நித்யாவிற்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு மேனகா பெரியம்மாவை பத்தி தெரியும். ஆனா அவங்க இந்த அளவுக்கு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சே பாக்கல. வெளியில சாந்த ஸ்வரூபி மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைகிட்ட இவ்வளவு கேவலமா பேசிருக்காங்களே. இவங்க புத்தி ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா போச்சு? ராகவ் சொல்ற மாதிரி அவங்க பலே கில்லாடிதான் என்று நித்யா நினைத்து கொண்டிருக்கும் போது, ஆனா எனக்கு அக்ஷயா அக்காவை பிடிக்கவே இல்ல. அவ கலர் கலரா பேய் மாதிரி மேக்கப் போட்டுக்கிறா. எனக்கு அவ மூஞ்சிய பாக்கும்போது இங்க இருக்கிற பேய பாக்குற மாதிரியே பயங்கரமா இருக்கு. அக்ஷயாவை மட்டும் இல்ல, அந்த பிரகாஷ் அங்கிளையும் எனக்கு பிடிக்கல என்று ஆதிஷ் முகத்தை சுளித்துக் கொண்டு சொல்லவும் நித்யாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. தன்னை கட்டுப்படுத்திக் கொண்ட அவள், ஆதிஷ், அந்த மாதிரி எல்லாம் பெரியவங்கள சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவ உனக்கு அக்கா, அவர் உனக்கு மாமா. நீங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி என்று நித்யா அன்புடன் கூறினாள். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நித்யா, பேசாம நீ எனக்கு அக்காவா வந்துட என்று ஆதிஷ் திடீர் என்று சொல்லவும் உடனே திகைத்து போன நித்யா ஆதிஷின் முகத்தை பார்த்தாள். நித்யா தன்னை பார்த்தவுடன் ஆதிஷிற்கு வெட்கம் வந்துவிட்டது. உடனே அவன் முகத்தை திருப்பிக் கொண்டு, ஆமா, நீ இனிமே அழுக்கு கத்திரிக்காய் இல்ல, அழகு கத்திரிக்காய் தான். அக்ஷயா மாதிரி ஓவரா மேக்கப் போட்டு பயமுறுத்தாம ரொம்ப சிம்பிளா அழகா இருக்க. அது மட்டும் இல்ல, நான் உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நீ என்ன திட்டவே இல்ல. என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிற. நிஜமாவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டோரா என்று கூறிய ஆதிஷ் மெதுவாக திரும்பி அவள் முகத்தை பார்த்து சிரித்தான். சரி வா ஆதிஷ், நம்ம வந்த வழியிலே வெளியில போலாம் என்று நித்யா சொல்லவும் உடனே ஆதிஷ், இல்ல டோரா முடியாது, எக்ஸிட் வழியாதான் வெளியே போகணும் என்று ஆதிஷ் முரண்டு பிடிக்க ஆரம்பித்தான். என்ன ஆதிஷ் சொல்ற? இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போகணும். அங்க இதை விட இன்னும் பயங்கரமான பேயெல்லாம் வரும், உனக்கு பயமா இருக்கும் என்று நித்யா சொல்லவும், நீ தானே பயந்தான லைஃப்ல நம்மள எதையும் ஃபேஸ் பண்ண விடாதுன்னு சொன்ன. அதோட நான் ஆம்பளை சிங்கம், இந்த சிங்கம் எதுக்கும் பயப்படாது என்று ஆதிஷ் வீராப்பாக கூறினான். அப்பொழுது சரியாக மாஸ்க்மேனிடமிருந்து நித்யாவிற்கு கால் வந்தது. அவள் போனை அட்டன் செய்தவுடன், பேபி, இப்ப நீ என்ன பண்ண போற என்று கேட்டான்.
உடனே திகைத்து போன நித்யா அவன் இங்கே எங்கேயாவது இருக்கிறானா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். நான் தான் சொன்னனே. அதை விட ஆதிஷ் சொல்ற மாதிரி நீ எக்ஸிட் வழியாவே அவனை கூட்டிட்டு போ, இல்லனா வேதாளம் திரும்பவும் முருங்கமரம் ஏறிட போது என்று மாஸ்க்மேன் சொல்லவும் அவன் கூறியதை கேட்ட நித்யா ஆதிஷை திரும்பி பார்த்து சிரித்தாள். உடனே அவன், ஏய், இப்ப எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிற? சீக்கிரமா வா போலாம் என்று அவன் அவசரப்படுத்தவும் கோஸ்ட் ஹவுஸில் இருக்கும் மீதி ஸ்டேஜை எப்படி கடப்பது என்று நித்யாவிற்கு கவலையாக இருந்தது. நித்யாவின் மனதில் இருப்பதை புரிந்து கொண்ட மாஸ்க்மேன், நீ ஒன்னும் கவலைப்படாத பேபி, நீ போன் ஆன்லயே வச்சுடு, எப்படி போகணும்னு நான் உன்னை கைட் பண்றேன், நீங்க 2 பேரும் எக்ஸிட் வழியா பத்திரமா வெளியே போயிடலாம் என்று மாஸ்க்மேன் கூறவும் நித்யா ஆதிஷை ஒரு கையிலும் போனை ஒரு கையிலும் பிடித்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். மாஸ்க்மேனின் வழிகாட்டல் படி அவள் ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து சென்றாள். வழியில் அவர்கள் இதுவரை சந்தித்ததை விட பயங்கரமான பேய்கள் வந்தது. அது வருவதற்கு முன்பே மாஸ்க்மேன் அவளை எச்சரித்து விடுவார். அதனால் அவர்கள் இருவரும் எந்த பயமும் இல்லாமல் எக்ஸிட் வழியாக வெளியில் வந்து விட்டார்கள். வெளியில் வந்து சூரிய வெளிச்சத்தை பார்த்தவுடன் இதுவரை தாங்கள் ஏதோ ஒரு கனவு உலகில் இருந்தது போல அவர்களுக்கு இருந்தது. அடுத்த நிமிடம் அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் கூடிவிட்டது. வாவ், சூப்பர்! நீங்க கோஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்துட்டீங்களா? உங்களை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் இதுவரைக்கும் பல தடவை இதுக்குள்ள போயிருக்கேன். என்னால எக்ஸிட் வழியா வெளியில வரவே முடியல. நான் பாதியிலேயே திரும்பி வந்துட்டேன் என்று ஒரு நபர் சொல்லவும் உடனே இன்னொருவர், பேய் எங்க இருந்தெல்லாம் வரும்னு சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் வச்சிருந்தாங்களே, அதையெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க என்று ஒரு நபர் கேட்டார். அதற்குள் சில சிறுவர்கள் ஆதிஷை சுற்றி வளைத்துக் கொண்டு, சூப்பர் பாய், உங்க அக்காவுக்கு நீ துணையா போனியா? நீதான் உங்க அக்கா ஒவ்வொரு ஸ்டேஜ் கிளியர் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணியா? உனக்கு அங்க பயமாவே இல்லையா? நிஜமாவே நீ பெரிய வீரன்தான் என்று அவனை பாராட்டினார்கள். இதையெல்லாம் பார்த்த ஆதிஷ் திகைத்து போனான். அவன் அந்த கோஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது மிகவும் பயந்து போய்தான் இருந்தான். நித்யாதான் அவனை பத்திரமாக அழைத்துக் கொண்டு வெளியில் வந்தாள். அதனால் இந்த பாராட்டுக்களை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இல்ல, அது நான் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சற்று தொலைவில் இருந்த மேனகா, ஆதிஷ், என் கண்ணே, வந்துட்டியா என்று கத்தினாள். அடுத்த நிமிடம் ஆதிஷ் அனைத்தையும் மறந்துவிட்டான். தன்னுடைய அம்மாவை பார்த்தவுடன் அவன் கண்களிலிருந்து அவனை அறியாமலேயே கண்ணீர் வழிய தொடங்கியது. அவனை சுற்றியிருந்தவர்களை தள்ளிவிட்டு அவன் அம்மா என்று கத்திக்கொண்டு மேனகாவை நோக்கி ஓடினான். உடனே மேனகா அவனை வாரி அணைத்துக் கொண்டு, என் செல்லமே, ரொம்ப பயந்துட்டியாடா தங்கம்? நித்யா உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணினாளா? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா, அப்பா பாத்து பாரு என்று மேனகா கூறவும் நிதிஷ் அவனுடைய தலையை தடவி கொடுத்து, நீ ஒன்னும் கவலைப்படாத ஆதிஷ், நான் அவளை கவனிச்சுக்கிறேன் என்று கூறினார். ஆதிஷுக்கு பேச்சே வரவில்லை. அவன் அழுது கொண்டே இருந்தான். அவனை மீண்டும் தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்ட மேனகா, பாருங்க, நம்ம குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கான். சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அவ வேணும்னு இந்த கோஸ்ட் ஹவுஸ்குள்ள இவனை பயமுறுத்திருக்கா. நான் அவளையும் நம்ம பொண்ணாதான் நினைக்கிறேன். ஆனா உங்கள மாதிரியோ சாரதா அக்கா மாதிரியோ இந்த நித்யா இல்ல. நம்ம குழந்தை அழறத பாக்கும்போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல என்று நீலக்கண்ணீர் வடித்தாள். நீ ஒன்னும் கவலைப்படாத மேனகா, இந்த விஷயத்தான் நான் பாத்துக்கிறேன் என்று நிதிஷ் கூறவும் உடனே அவருடைய கைகளை பிடித்துக் கொண்ட மேனகா, உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று அழுது கொண்டே கூறினாள். அழாத மேனகா, ஆதிஷ முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போய் அவனை சமாதானம் பண்ணு. அவனுக்கு நிறைய ஸ்நாக்ஸ், பொம்மை எல்லாம் வாங்கி கொடு. நான் போய் அந்த நித்யாவை என்னன்னு கேக்குறேன் என்று நிதிஷ் கூறவும், என்னதான் இருந்தாலும் அவ நம்ம சாரதா அக்காவோட பொண்ணு. அவ தப்பு பண்ணினா கூட நாம தான் அவளுக்கு நல்ல புத்திமதி சொல்லி புரிய வைக்கணும். பிளீஸுங்க, அவளை நீங்க திட்டவும் கூடாது, பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க கூடாது என்று மேனகா கூறினாள். தூரத்தில் நின்று கொண்டிருந்த நித்யாவை பார்க்கும்போது நிதிஷின் கண்களில் எரிமலை குமரியது. ஓ, அம்மாவால என்ன ஒன்னும் செய்ய முடியலங்கிறதுக்காக இப்ப நீ கிளம்பிருக்கியா? உன்னை விடமாட்டேன் என்று தனக்குள் முணுமுணுத்த அவர் நித்யாவை நோக்கி வேகமாக நடந்தார். அங்கிருந்து கிளம்பியவுடன் அழுது கொண்டிருந்த நிதிஷ் கண்களை துடைத்துக் கொண்டு, அம்மா, நித்யா அக்கா என்ன எதுவும் பண்ணல. அவங்கதான் என்ன பேய்கிட்ட இருந்து காப்பாத்தி பத்திரமா வெளியில கூட்டிட்டு வந்தாங்க என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் மேனகா திகைத்து போய்விட்டாள். ஆதிஷ், நீ இப்ப என்ன சொன்ன? அக்கா நான் சொன்ன என்று தன்னுடைய காதுகளை நம்ப முடியாமல் மேனகா ஆதிஷிடம் கேட்கவும், ஆமாம்மா என்று ஆதிஷ் கூறினான். அந்த நித்யா உனக்கு அக்கா இல்ல, அக்ஷயா தான் உனக்கு அக்கா. அந்த நித்யா நல்லவ இல்ல, அவ கெட்டவ. உங்க அப்பாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவா. இனிமே உங்க அப்பா உன் மேல பாசமா இருக்க மாட்டாரு, அவ மேலதான் பாசமா இருப்பாரு என்று மேனகா சொல்லவும்
ஆதிஷுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் முகத்தை சுளித்துக் கொண்டு, அம்மா நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நித்யா அக்காவுக்கும் நம்ம அப்பாவுக்கும் என்னமா சம்பந்தம்? அவளுக்காக அப்பா எதுக்கு என்ன திட்டுவாரு என்று கேட்டான். அந்த நித்யாவை பத்தி உனக்கு தெரியாத ஆதிஷ். அவ அப்பா கிட்ட எதையாவது பேசி அவர் மனச மாத்தி தான் மேல பாசமா இருக்கிற மாதிரி செஞ்சிடுவா. அவளுக்கு பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் எல்லாம் தெரியும். அழகா ட்ரெஸ் போட்டிருக்கிறத பாத்துட்டு நீ ஏமாந்துடாத, அவ ஒரு சூனியக்காரி என்று மேனகா சொல்லவும், நிஜமாவா என்று ஆதிஷ் நம்ப முடியாமல் கேட்டான். அம்மா என்னைக்காவது உன்கிட்ட பொய் சொல்லிருக்கனாடா தங்கம்? அம்மா என்னைக்கும் உண்மையதான் சொல்லுவேன். அது சரி, அந்த கோஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது என்ன நடந்துச்சு சொல்லு. நீங்க 2 பேரும் எப்படி வெளியில வந்தீங்க என்று மேனகா கேட்கவும், எனக்கு அங்க நடந்ததெல்லாம் எதுவும் சரியா புரியல. ஆனா அக்ஷயாக்கா கன்சீவா இருக்கிறதுனால இந்த கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க என்று ஆதிஷ் கூறினான். அதை விட அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்ல என்று மேனகா ஆர்வத்துடன் கேட்டாள். அப்புறம் நித்யா அக்காவுக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுல ஒரு அங்கிள் எப்படி வெளியில போகணும்னு அக்கா கிட்ட சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணி அங்க இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம் என்று ஆதிஷ் கூறினான். இங்கே மேனகா ஆதிஷிடம் நித்யாவுடன் போனில் பேசிக் கொண்டிருந்த நபரை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் நித்யாவிடம் சென்ற நிதிஷ், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று கூறினார். இப்போதுதான் அப்பாவும் மகளும் தனியாக முதல் முறையாக சந்திக்கிறார்கள். மற்றவர்கள் முன்னால் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த விரும்பாத பெரிய மனிதராக தன்னுடைய அப்பா நிதிஷ் இருந்தாலும் கூட அவளை தனியாக சந்திக்கும் போது கண் கலங்கி உணர்ச்சி வசப்பட்டு பேச இருந்தால் ஒருவேளை ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்திற்காகத்தான் தன்னுடைய அம்மா சாரதாவை அவர் பிரிய நேர்ந்தது என்று நித்யா நம்பியிருக்கலாம். ஆனால் அவருடைய முகத்தில் தன்னுடைய சொந்த மகளை முதல் முறை சந்திக்கிறோம் என்ற எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. 3வது மனிதரிடம் பேசுவது போல அவர் நித்யாவிடம் பேசினார். நித்யா மெதுவாக தலையை அசைக்கவும் உடனே நிதிஷ், பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கா, அங்க போலாம் என்று கூறினார். நித்யா அமைதியாக அவரை பின்தொடர்ந்து சென்றாள். காஃபி ஷாப் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. அவர்கள் இருவரும் மூலையில் இருந்த ஒரு டேபிளில் எதிரெதிரே உட்கார்ந்து கொண்டார்கள். பேரர் வரவும், எனக்கு ஒரு ஹாட் காஃபி, உனக்கு என்ன வேணும் என்று நித்யாவை பார்த்து கேட்டார். எனக்கு பால் என்று நித்யா கூறினாள். பேரர் ஆர்டர் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தவுடன், உங்க அம்மாவுக்கு சாக்லேட் காஃபினா ரொம்ப பிடிக்கும் என்று கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் திடுக்கிட்டு தலையை நிமிர்ந்து பார்த்த நித்யா, அப்படின்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். நல்லா தெரியுமே, நீ சாரதாவோட பொண்ணுதான். அப்படியே அச்சு அசல் சாரதா மாதிரியே இருக்க. நான் உன்கிட்ட சில விஷயங்களை மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இனிமே நம்ம திரும்ப மீட் பண்ணும்போது நமக்குள்ள எந்த சங்கடமும் இருக்காது என்று நிதிஷ் கூறினார். இதுல என்ன சங்கடம் இருக்க போகுது? 20 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கர்ப்பமா இருக்கிற பொண்ண அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனவர் தானே நீங்க. உங்களை பார்த்தா அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியலையே என்று நித்யா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல கேட்டாள். அவள் கூறியதை கேட்டவுடன் நிதிஷின் முகம் இருண்டு விட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.